ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆவலோடு ஒவ்வொரு குழுக்களாக வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை இயேசு உங்களுக்கு கொடுத்து உங்களை சுகமாக்குவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். ஆண்டவர் அதை சொல்லிதான் இந்த உலகத்தை விட்டு அவர் போனார். உலகமெங்கும் போய் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மார்க்கு 16 அதிகாரம் 15 வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று இயேசு கடைசியில் சொல்லி இந்த உலகத்தை விட்டு போனார். சுவிசேஷம் என்று சொன்னால் நல்ல செய்தியை சொல்லுங்கள். இன்றைக்கு உலகத்தில் நல்ல செய்திகள் இல்லை, துர்செய்திகள். ஒருவர் எனக்கு தினந்தோறும் ஜெப குறிப்புகளை அனுப்புவார். உலகமெங்கிலும் நடக்கிற சில குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைப்பார். அதை எடுத்து நான் படிப்பேனே, ஆனால் அதில் ஒரு நல்ல செய்தியும் இருக்காது. இந்த ஊரில் இத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த ஊரில் இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இந்த ஊரில் இத்தனை ஆக்சிடெண்ட் நடந்தது, இந்த ஊரில் இத்தனை திருடுகள் வந்தது, இந்த தேசத்தில் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு 20-25 குறிப்புகள் இருக்கும். அந்த 25 குறிப்புகளில் 20 குறிப்பாவது யாராவது ஒருத்தர் மரித்தது, ஆக்சிடெண்ட் நடந்தது, உலகத்தில் என்னென்னலாம் துர்செய்தி உண்டோ அது அத்தனையும் இருக்கும். உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. துர்செய்திகள் தான் உலகத்தில் பரவிட்டு இருக்குது. இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலும் நல்ல செய்திகளை சில ஆட்கள் சொல்ல மாட்டான். அதிகமாக ஜனங்கள் பார்க்கறது எதுனா, யாரையாவது பற்றி ஏதாவது எழுதியிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். சில நாட்களுக்கு முன்பாக, வருஷங்களுக்கு இப்பவும் இருக்குது, சில பத்திரிகைகள் குறிப்பாக சில ஊழியர்களை பற்றி எழுதுவாங்க. அவர் கேட்டால் ஏன் அப்படி எழுதுறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு சொல்லியிருக்கிறாரு எழுத சொல்லி அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்போ எழுதி இப்படி துர்செய்தியை பரப்புகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அவரே சொல்லுவார், என் பத்திரிக்கை தான் அதிகமாக வெளியே போகுது, அதிகமாக ஆட்கள் வாங்குறாங்கன்னு சொல்லுவார். அதனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய துர்செய்திகள் பரவுது. நல்ல செய்திகள் ஒன்று தான். இந்த உலகத்தில் இயேசு வந்தார், நம்மை போல அவர் பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார். அந்த மரித்தார் பாருங்க, அது ஒரு கொடுமையான மரணம். ஆனால் அந்த மரணம்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்திருக்குது. அவர் மரித்து அப்படியே அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்குமானால் அதுவும் நல்ல செய்தி இல்லை. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எங்கு போனாலும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார். அவர் போகும்போதும் அவர் இந்த உலகத்தின் பாவம் மக்களை கெடுத்து வேதனைப்படுத்தி, சத்துருவாகிய சாத்தான் பல விதத்தில் உன்னை வேதனைப்படுத்தும் போது உனக்கு பரிகாரம் கொடுப்பதற்காக இயேசு ஒரு நல்ல செய்தியை
கொடுத்துட்டு போனார். அந்த நல்ல செய்தி சுவிசேஷம் என்பது. சுவிசேஷம் என்று சொல்லும்போது இயேசு உனக்காக மரித்து உன் பாவத்தை மன்னித்து உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு நல்ல தொடர்பை உண்டாக்கி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சமாதானம் கொடுத்து உனக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் என்பதை அறிமுகம் செய்துவிட்டு அவர் அதை உலகமெங்கும் போய் அதை சொல்லுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் இந்த செய்தியை இன்றைக்கு ராத்திரி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். 2வது 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்குள்ளாக அவன் தீர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி, அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல செய்தியை கேட்கிறவர்கள் அதை விசுவாசித்து விட்டால் என்ன செய்வார்கள்? ஞானஸ்நானம் எடுப்பார்கள். ஞானஸ்நானம்னா என்ன? உன் வாழ்க்கையில் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, இந்த இயேசுவை அறியாத வாழ்ந்த வாழ்க்கையை நீ தண்ணிக்குள்ளே இறங்கி அதை அடக்கம் பண்ணணும். எப்படி இயேசு மரித்தாரோ அதே போல நீ தண்ணிக்குள்ளே போய் உன் பாவத்தையும் பழைய வாழ்க்கையும் அடக்கம் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது இயேசு எப்படி உயிரோடு எழும்பி வந்தாரோ அதே போல நீ தண்ணீரை விட்டு வெளியே வந்து இயேசுவுக்காக வாழ வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது மதம் மாற்றம் இல்லை. ஞானஸ்நானம் என்பது உன் பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்ணுவது. உன் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்த பாவ வாழ்க்கை முற்றிலும் அதை அடக்கம் பண்ணி ஒரு புதிய ஜீவனோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி நீ எத்தனை தடவை ஞானஸ்நானம் எடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது. உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கை போய்விட்டதா? உன் பழைய வாழ்க்கையை சிலுவையில் அரைஞ்சிட்டியா? உன் பழைய வாழ்க்கையை மாதிரி தான் இப்பவும் இருக்கிறியா? அப்படி இருக்கக்கூடாது. உன் பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்ணி இருக்கணும். புதிய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் உண்மையா. இல்லாட்டா நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுது. உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவங்களுக்கு உடனே தண்டனை வராது. அநியாயம் செய்கிறவங்களுக்கு உடனே என்ன வராது? தண்டனை வராது. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் ரொம்ப அவர் அன்புள்ளவர். அதனால் உடனே தண்டனை வராது. அதனால தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் துணிகரமாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அநியாயம் அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு உடனே அவங்களுக்கு தண்டனை வராது. இந்த இயேசு இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். அவர் உடனே தண்டிச்சிருப்பார்னா நம்ம இந்த இடத்துல ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அதனால் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பை அசட்டை பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி விசுவாசியுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள். இந்த இடத்துல எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறீங்க? கை வைத்து காண்பீங்க. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த வாழ்க்கையை அடக்கம் பண்ணிட்டீங்களா? அந்த பழைய வாழ்க்கை திரும்ப ஏதாவது உங்களுக்குள்ள வருகுதா? நீங்கள் சரியாக அடக்கம் பண்ணவங்களா உங்கள் வாழ்க்கையில் வாழணும். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கேன்? பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். கை வைத்து காண்பீங்க. ஐயா, இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல. தைரியமாக கை வைத்து காண்பீங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க நீங்கள் ஆண்டவருக்குள்ள இந்த கட்டளைகளுக்கு அன்பாக கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் வழிகளை உருவாக்கி தருவார். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாக ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, மனம் திரும்பிய பின்பு எடுத்திருக்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அது வேதாகமத்தில் இல்லாத ஞானஸ்நானம். சரியான ஞானஸ்நானம் தண்ணீருக்குள் இறங்கி மனம் திரும்பிய பின்பு எடுக்கிற
ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம். ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஞானஸ்நானம் எடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். 3வது 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் அநேக அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். விசுவாசித்தால் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, உன் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கணும். விசுவாசித்து அந்த விசுவாசத்தோட உனக்கு ஆண்டவர் அடையாளங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று நம்ப வேண்டும். ஆண்டவர் உனக்கு ரொம்ப அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு காலையில் பெண்கள் ஆராதனையில் ஒரு அம்மா இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண போது கிட்னி கல்லில் பயங்கர வலி வேதனை எடுத்து கஷ்டப்பட்ட போது இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண போது அந்த கிட்னி கல் வெளியேறிட்டு அதை ஒரு சின்ன பிளாஸ்டிக் இதில் கொண்டு வந்து அது சாட்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. இல்லாட்டா அதெல்லாம் எடுக்கணும்னா பல ரூபா செலவழிக்கணும், பல காரியங்களை செய்யணும். அதனுடைய வேதனை ரொம்ப கடினமான வேதனைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு இரக்கம் செய்து அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் முதலாவது அவருடைய நாமத்தினால என்ன நடக்கும்? முதலாவது வாசிங்க, என்ன நடக்கும்? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நாமத்தினால என்னத்தை துரத்துவீர்கள்? பிசாசு துரத்தப்படும். அது நடக்கிற அடையாளம். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள பிசாசு இருந்தாலும், உன் வாழ்க்கையில் பிசாசு இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசுகள் வெளியே போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உனக்கு யார் என்ன செய்தாலும் அது அவங்களுக்கு திரும்ப போகுமே தவிர உனக்கு ஒன்றும் செய்யாது. இந்த வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இந்த பிசாசுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசு துரத்தப்படுது, அவன் வீட்டை விட்டு மாறிடுது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார், இந்த அடையாளத்தை செய்கிறார். ஆமென். நான் என் வாழ்க்கையில் முதல் தடவை நான் இருந்த சர்ச்சில் எல்லாம் பிசாசுகள்லாம் ஆடாது. ஏன்னா அவ்வளோ வல்லமை கிடையாது அங்கே. நான் முதல்ல இருந்த சபைகள்லாம் பிசாசுகள் ஆடுறத பார்க்க முடியாது. ஆனால் எல்லாம் நல்லா உடுத்திட்டு வருவாங்க, உள்ளே இருக்கும், இப்போ ஆடாது. ஆனால் சில பெந்தேகோஸ்து சபையில் வல்லமை இருந்துச்சுன்னா, பிசாசு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஆடும். நீங்கள் சில நேரம் இங்கே பார்க்கலாம், சில ஆட்கள் ஜெபம் வரும்போது அவங்களால இங்கே நிற்க முடியாது. அந்த வல்லமை இருக்கும்போது அந்த பிசாசுக்கு இங்கே நிற்க முடியாது, அது ஆடும். என் வாழ்க்கையில் இந்த பிசாசை ஒரு துரத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஒரு நாள் நான் இருந்த சபையில் பிசாசு பார்த்ததில்லை, விரட்டினதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பிசாசெல்லாம் துரத்தணும்னு. எனக்கு ஜெபம் பண்ண ஆண்டவரே ஒரு பிசாசு துரத்தணும்னு போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போகும்போது ஒரு திராட்சை தோட்டத்திற்குள்ளே, பெங்களூரில் போனீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டம் இருக்கும். நம்ம ஊரில் தான் ஒரு தோட்டத்தையும் காண முடியல. அங்கே திராட்சை தோட்டமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி போயிட்டா அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனால் ஒரு அம்மா படுத்து இருந்துச்சு, வயிறு வீங்கி இருந்துச்சு, சோமலாமல் இருந்துச்சு. அப்போ நான் டிராக்டர் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லும் போது அந்த வீட்டுக்காரர் ஐயா சொன்னார், என் ஒய்ஃபுக்கு சோகம் இல்லை, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஜோம் பண்ண போனேன் பாருங்கள், அதுக்குள்ளே பிசாசு இருந்துச்சு. அது ஏன்னு எழும்பிட்டு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எனக்கு எப்படி விரட்டணும்னு தெரியாது. ஏன்னா ஒரு தடையாக விரட்டினா தான் எனக்கு தெரியும். விரட்டலை, நான் முடிய பிடிச்சி ஆட்டி நான் போன்னு சொன்னால் அது போக மாட்டேன்ட்டு. பிறகு நான் வேதாம கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த பிசாசு போகணுமே. அப்போ
அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசாசு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொஞ்சம் நல்ல தடியான ஆள் இருந்தான். அவனை கூப்பிட்டு 2 பேரும் உபவாசம் பண்ணுவோம், இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடாம ஜெபம் பண்ணுவோம், சாயந்தரம் அந்த பிசாசை துரத்தணும் சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே போய் அந்த பிசாசு துரத்தி முடிய பிடிச்சி பிசாசை வெளியே போன்னு சொன்னால் அந்த பிசாசு போயிட்டு, பிசாசு போனவுடனே அந்த அம்மா சொல்லிச்சு முடிய விடுயா அப்படின்னுச்சு. அப்புறம் தான் நான் அந்த முடியை விட்டேன். அந்த வயிறு எல்லாம் வீங்கி இருந்த வயிறெல்லாம் ஃப்ளாட் ஆகி சோமாயிட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த குடும்பம் நான் அந்த நாட்கள் நடத்தின சர்ச்சு ரொம்ப தூரம். ஆனால் அவங்க அந்த அற்புதத்தை கண்டு சர்ச்சுக்கு அவங்க வந்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் வல்லமை இன்னைக்கு பிசாசு துரத்து. பெர்னார்ட் பிளெஸிங்னு ஒருத்தர் வருவார். இப்போ அவர் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் 10-12-15 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வருவார், இந்த மேடையில் நிற்பார். பிசாசை வெளியே வான்னு சொன்னால் இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும். 100 பிசாசாவது வெளியே வரும். அப்படியே பிசாசுகள் அப்படியே அங்கேருந்து வரும். அதுக்கு ஆட்களெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அந்த பிசாசுகள் பிடிச்சவங்கள தூக்கிட்டு இந்த மேடைக்கு வரணும், அந்த மேடையில் கொண்டு போடுவாங்க. சில நேரம் ஆவியில் நிறைஞ்சிருக்கிற ஆட்களையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பிள்ளை நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்க, ஐயோ பாஸ்டர் நாங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தோம், எங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இந்த வழியாக அனுப்பிடுவோம். ஆனால் அந்த பிசாசுகள் இங்கே வந்து ஆடி அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும், ஆடிக்கிட்டு கிடக்கும். அவர் டேட்டா பாபாய் போ இயேசு நாமத்தினாலன்னா அதெல்லாம் போயிடும். இந்த பிசாசுகள் போயிடுறதை நாம் பார்க்குறோம். ஏகப்பட்ட பிசாசுகள் ஆடும். அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். பாஸ்டர் ஜீவானந்தன்ட்டு ஒருத்தர் இருந்தார், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர். அவரை கண்டாலே பிசாசுகள் ஆடும். பிசாசுகள் அப்படி ஆடி ஓடுறதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார் ஆண்டவர். பிசாசுகள் துரத்தப்படும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஜெபம் போது பிசாசுகள் ஆடி ஓடும். பயங்கரமான கட்டுகளெல்லாம் மக்கள் மத்தியில் அவங்களெல்லாம் விடுதலை ஆகிறத பார்க்குறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை இன்னைக்கும் செய்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த பிசாசுகளை ஆண்டவர் இன்னைக்கு துரத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வீட்டுக்குள்ள, உன் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டங்கள் உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ இருந்தால் அவைகளை ஆண்டவர் இன்றைக்கு துரத்துவார். அவருடைய நாமத்தினாலே அடையாளம் நடக்கும், பிசாசு துரத்தப்படும். ஆமேன். 2வது வாசிங்க, என்னது நடக்கும்? நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாஷைகளை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஆண்டவராக இயேசு சொல்லிட்டு போனார், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷைகளை நம்ம பேசுகிறோம், நவமான பாஷைகளை பேசுகிறோம். நமக்கு தெரியாத புரியாத பாஷைகளை நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் அந்த பாஷைகளை பேசுவோம். ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பெறும்போது அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். அந்த அபிஷேகம் ரொம்ப தேவை. ஆண்டவர் அது ஒரு பெரிய அற்புதம். அது பணத்தினால நீ வாங்க முடியாது, விசுவாசத்தினால அந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். பிசாசு துரத்தப்படும் போது அது திரும்ப உனக்குள்ள வராமல் இருக்கணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரணும். நவமான பாஷைகளை நீ பேசணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நவமான பாஷைகளை நீ பேசுவாய். அந்த பாஷையை பேசினா உனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். உனக்கு ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல் வரும். உனக்கு உள்ள ஆண்டவர் ரகசியங்களை பேசுவார். உனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, உனக்கு தான் என்ன தேவை இருக்குதுன்னே உனக்கு தெரியாது. உனக்கு உண்மையான தேவைகள் அநேகம் உண்டு, அது புரியாமல் உனக்கு இருக்கும். ஆனால் அந்த ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்வார். நவமான பாஷைகளை உன்னை பேச முடியும். ஆண்டவர் உனக்கு அந்த அபிஷேகத்தை தரணும். நீ விசுவாசத்தோடு அந்த பாஷைகளை நீ பேசினா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தபடியாக
அடுத்த வசனம் வாசிங்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்னத்தை எடுப்பார்களாம்? சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்புகளை எடுப்பார்கள். பாம்பு வருதுன்னா நம்ம பாம்பை கண்டா என்ன செய்திருவோம்? ஓடிடுவோம். பாம்பு நம்மளை கண்டு தான் ஓடும். ஆனால் நாம் பாம்பை பார்த்த உடனே செய்வோம், ஓடிடுவோம். காரணம் அதுக்குள்ளே விஷம் இருக்குது, அது கொத்திட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு ஓடிடுவோம். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் பாம்புகளை என்ன செய்வீர்கள்? எடுப்பீர்கள். அப்படின்னா ரோட்டில் போகிற பாம்பை தான் போய் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சபையே இருக்குது. அந்த சபைக்குள்ளே வர்ற விசுவாசிகள்லாம் பாம்பு கொண்டு வரணும். சபைக்குள்ளே வர்ற விசுவாசிகள்லாம் என்ன கொண்டு வரணும்? பாம்பு கொண்டு வந்து அப்படி விட்டுறணும். பாம்பை சபைக்குள்ளே அதை போய் அவங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்படி விட்டானா நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருப்பீங்க? இருக்க மாட்டீங்க, ஓடியே போயிடுவீங்க. அப்படி ஒரு சபை இருக்குது. அப்படி ஆண்டவர் சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசின் கிரியையை கண்டு நீ பயப்பட மாட்ட. தெரியாமல் உன் வாழ்க்கையில் பாம்பு வந்துச்சுனாலும் உன் வாழ்க்கையில் அது ஒன்றும் செய்யாது. பவுலுடைய வாழ்க்கையில் அவன் பிரயாணம் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல விரியன் பாம்பு வந்ததை பற்றி படிக்கிறோம். அதில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:3-4 படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். இந்த மனுஷன் கொலைப்பாதம். சமுத்திரத்துக்கு தப்பி வந்தான். குளிர் காய்கிறதுக்கு விறகுகளை பொறுக்கி அனல் மூட்டை நெருப்பை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு பாம்பு அவன் கையை கவி கொண்டது என்று பார்க்குறோம். அவன் அந்த பாம்பை என்ன செய்துட்டான்? உதறி எங்கே போட்டான்? தீக்குள்ளே போட்டான். அவன் கையை கவி கொண்டிருந்த அந்த பாம்பு தீக்குள்ளே போய் பாம்பு செத்து போச்சுட்டு இவன் செத்து போவான் அப்படின்னு நினச்சாங்க. இவன் சாகலை. இவனை கொலைப்பாதங்க. இவனை கடலுக்கு தப்பி வந்தவன் பாம்புக்கு மாட்டி இங்கே சாக போகிறானேன்னு எல்லாரும் எப்போ சாவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாம்பு தான் செத்துச்சே தவிர அவன் சாகலை. காரணம் அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை இருந்துச்சு. உனக்கு விரோதமாக எந்த தீங்கும் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய நாமத்தினால் இந்த அடையாளங்களை ஆண்டவர் உனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை காத்து வழி நடத்துவார். அடுத்த வசனம். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது அவர்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. எந்த நஞ்சை குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. அதுக்காக நஞ்ச குடின்னு பைபிளில் சொல்லு. இந்த ஸ்பிரிட், இந்த எழுத்தின்படி நம்ம செய்கிறதில்ல. இந்த வேதத்தில் அந்த ஸ்பிரிட்டை பார்க்கணும். நீ உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் கண்ணை என்ன செய்து போடு? பிட்டிங்கி போகும். கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்? தரித்து போடு அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்காக கண்ணை போய் பிடுங்கிறதில்ல, கையை வெட்டுறதில்ல. பாவத்துக்கு அவ்வளவு பயங்கரமாக எதிர்த்து நிற்கணும். பாவம் வாழ்க்கையில் வராதபடி நீ எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அதை எழுதியிருக்கிறார். அதை போல் உனக்கு சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. உண்மையாக நீ போய் தேடி நான் சாக போகிறேன், இது குடிக்க போகிறேன்னு சொல்லி சில ஆட்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பைபிளில் இப்படி எழுதி இருக்குதே, நீ சாவுக்கு எதுவான உன்னை குடித்தா நீ சாக மாட்டான்னு, சாவுக்கு எதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி உன்னை குடிக்க சொல்லுவாங்க. அப்படி நீ குடிக்கக்கூடாது. வேதத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் யாராவது உன்னை கொல்லணும்னு சொல்லி
உனக்கு தெரியாமல் ஏதாவது கொடுத்தா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் உன்னை சாகடிக்கணும். சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவன் வீட்டில் அவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவங்க வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அவருக்கு என்னென்னலாமோ செய்து பார்த்தாங்க அவரை, அந்த இதை இயேசுவை விட்டுறணும் என்பதற்காக. அதுக்கு அவர் என்ன செய்தார்னா, அவர் அதுக்கெல்லாம் விட்டே கொடுக்கல. நான் இயேசுவை பார்த்துட்டேன், இயேசு தான் மெய்யான தெய்வம், மெய்யான தெய்வத்தை தேடினேன், அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் எனக்கு காட்சி அளித்தார், அதனால் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் அவன் வீட்டில் அவர் சாப்பாட்டில் நஞ்சு வச்சு அவரை கொல்றதுக்கு கடைசியில் திட்டம் போட்டாங்க. அவர் சாப்பிட்டார், அவரை வெளியே வீட்டை விட்டு அனுப்பி வச்சாங்க. அவர் சாகலை. காரணம், அவருக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருந்தது. அல்லேலூயா. நீ சாக மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பிழைக்க வைப்பார். உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுடைய தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்பட. அடுத்த வசனத்தை வாசிங்க. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்றார். அவர்கள் எல்லாரும் என்ன அடைவார்கள்? சுகம் அடைவார்கள். வியாதியஸ்தர் மேல கை வச்சா ஆண்டவர் அடையாளம் சொல்லிருக்க, நீ விசுவாசித்தால் நீ சுகமடைவாய். பைபிளில் இன்னொன்று சொல்லியிருக்குது, நீ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமுள்ள ஜெபம். ஒரு வியாதிப்பட்டால் ஜெபமனக்கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம விசுவாசத்தோட எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து எண்ணெய் பூசி என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி சுகம் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொல்ல முடியாத ஆட்கள் சுகம் பெற்றிருக்கிறார். அதை விசுவாசித்து ஆண்டவர் அதை செய்வார் நம்பி நம்ம அதை செய்கிறோம். ஆண்டவர் சுகம் கொடுக்குறார். எத்தனை பேர் எண்ணெய் பூசி சுகம் பெற்றவங்க கை வைத்து காண்பீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணனால உங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்ச பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதனால நம்ம விசுவாசித்து கையை வச்சா சுகமடைவீர்கள். அவருடைய நாமத்தினால இதெல்லாம் செய்யணும், உங்களுக்கு சுகம் உண்டாகும். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறீங்களோ, ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, விசுவாசத்தோட கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நல்ல செய்தியை நீ கேட்டிருக்கிற. இயேசு உனக்காக மரித்தார். இயேசு உனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார். உன் பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அந்த முதல் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் இன்னைக்கு பெற்றுக்கொள். ஐயா, என் வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பு, அந்த ரட்சிப்பு எனக்கு வரணும். தூர இடத்துலேருந்து, வீடுகள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க, தூர இடத்துலேருந்து, ஊர்கள்லேருந்து பார்க்குறவங்க வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு வந்துட்டா, ரட்சிப்பு வந்துட்டா, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கணுன்னு விரும்புகிறார். ஆண்டவர் அதை உன் வாழ்க்கையில் நடத்தணும்னு விரும்புகிறார். ஐயா, என் வாழ்க்கையில் இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இந்த இயேசு என்னை ரட்சிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீர்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண வாஞ்சிக்கிறேன். சீக்கிரம், இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இயேசு என்னை ரட்சிக்கணும், என் வாழ்க்கையில் வரணும் ஐயா, எனக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் கை வைத்து காண்பீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறோம். எழுந்திருங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருக்கிற நீங்கள் முன்னால் வாருங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கையில் எண்ணெய்
இருந்தால் அந்த எண்ணெய் பாட்டிலை கொண்டுட்டு நீங்கள் வரும்படி உங்களை அன்பாக கேட்குறோம். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் வல்லமை உடையவர், அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். முதலாவது உங்கள் இருதயத்தில் இயேசு வரணும். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஆலயமாக மாற்றணும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். மற்றவங்க எல்லாரும் அந்த இடத்துல எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் மேலே அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தைகளை இங்கே உள்ளவங்களும் வீடுகளில் இருக்கிறவங்களும் இந்த ஜெப வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்கள் பாவத்தை மன்னிக்கணும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யணும். சொல்லுங்கள் ஜெப வார்த்தைகளை. அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்தீர். சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தம் வல்லமையுள்ள இரத்தம். பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் உயிரோடு எழும்பினீர். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றியறலும், என்னை ஆசீர்வதியும், ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு நிம்மதியை தாரும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும். என் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம். இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்திருப்பார். உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து பைபிள் இல்லைன்னா ஒரு பைபிளை வாங்கி அதை வாசிக்கணும். ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்கள் இருக்கும், அந்த குழுக்களில் வரணும். இல்லாட்டா சர்ச்சில் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து இங்கே நடக்குது. வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு ஆராதனை இருக்குது 10:30 மணிக்கு. இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கு தொடர்ந்து வரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். தூர இடத்துல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இயேசுவோடு ஐக்கியமாக இருங்க, சபையோடு ஐக்கியமாக இருங்க. உங்கள் உற்றார் உறவினருக்கு இயேசுவை பற்றி, அற்புதத்தை பற்றி சொல்லுங்கள். ஆண்டவர் அவங்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். கண்களை மூடி இன்றைக்கு கைகளில் எண்ணெய் வச்சிருக்கிறவங்க நம்ம எல்லோரும் கைகளில் எண்ணெய் எடுத்துக்கொள்வோம். எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். வீடுகளில் இருக்கிறவங்களும் ஜெபம் பண்ணுவோம். இந்த எல்லா வியாதிகளையும் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் அடையாளங்களை செய்வார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த எண்ணெய் ஆண்டவரே ஆசீர்வதியும். இதை போடும்போது அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். கர்த்தாவே, என்னென்னலாம் இந்த சரீரத்தில் இருக்குதோ அந்த பலவீனமெல்லாம் மாறி போகட்டும். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாது ஒன்றுமே இல்லை. இந்த வியாதிகளை நீக்குகிற தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே வந்து இறங்கி ஒவ்வொருவரையும் தொடும்படி ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவிகளெல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணெய் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இப்போ எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வீடுகள்லையும் ஜெபம் பண்ணுங்க. வியாதிகளை அதட்டி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் நடக்கும் அடையாளங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும்.
எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும். அசுத்த ஆவிகள் எந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யார் மேலே இருந்தாலும் இப்போ நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவிகள் இப்பொழுது புறப்பட்டு போகட்டும். எல்லா பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். அசுத்த போராட்ட ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சரீரத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள், வீடுகளில் இருக்கிற அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வயிற்றுக்குள்ள மருந்துக்கள், பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான கிரியைகள், தூக்கமின்மை, கெட்ட சொப்பனங்கள், பலவிதமான வியாதியின் அறிகுறிகள், பொல்லாத ஆவிகள் இப்போ இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா, நடக்கட்டும். ஊழியர்கள் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேலே கைகளை வைத்தால், வியாதியஸ்தர் மேலே கைகளை வைத்தால் சுகம் அடைவார்கள் என்று சொல்லி இருக்குதே. ஆண்டவருடைய நாமத்தினால ஒவ்வொரு மேலும் கைகளை வைத்து விசுவாசத்தோடு கைகளை, எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவி வெளியே போய் கொண்டிருக்கிறது. பலவிதமான அசுத்த போராட்ட ஆவிகள் உங்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் நெஞ்சு வலியை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். உன் இருதய பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். பயத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி போகிறது. உன் ஈரலில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. உன் குடல் புண்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். உன்னுடைய நுரையீரல் பிரச்சனையை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். கல்லீரல் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். பொல்லாத ஆவிகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போய்விட்டது இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்றில் உள்ள கட்டிகள் சுகமாவதாக. கர்ப்பப்பையில் உள்ள சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போகட்டும். அற்புதமாய் சுகமாக்க ஆண்டவரே. கேன்சர் நோய்களெல்லாம் சுகமாகட்டும். கேன்சர் நோய்களை, எல்லா நோய்களும் இப்போ நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, கிட்னி கல்லுகளை நீர் நீக்கி போடும். கிட்னி செயல்படாமல் இருக்கிற கிட்னிகள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டுகள் ஆண்டவரே, முழங்கால் வலிகளை எடுத்து போடும் ஆண்டவரே. கணுக்கால் வலிகளை எடுத்து போடும். விரல்களில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போகட்டும். உடம்பில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போகட்டும் ஆண்டவரே. கழுத்து நரம்புகளை பலப்படுத்தும். முதுகை எலும்புகளை பலப்படுத்தும். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளங்களை எடுத்து போடும். நடக்க முடியாத எழுந்து நடப்பார்களாக. படுத்திருக்கிறவர்கள் எழும்ப முடியாமல் படுத்திருக்கிறவர்கள் எழும்பி ஆண்டவரை நடக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கட்டுகளில், காவலில் இருக்கிற கட்டுகளை இன்றைக்கு விடுதலையாக்கி விடுவீராக. முழு சரீரத்திலும் ஒரு விடுதலை, மனதில் ஒரு விடுதலை. எல்லா ஆண்டவரே, லங்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். மூச்சு திணறல் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொட்டர்களும் எல்லாருக்குள்ள இருக்கிற வியாதிகளை மாற்றிவிட்டேன் ஆண்டவரே. எல்லா கட்டிகள், வீக்கங்கள், எல்லா பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி போகிறது. பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய. குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை அருளி செய்திடணும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்ப்பப்பையில் இருக்கிற அடைப்புகளை எடுத்து போடும். எந்த அடைப்புகளை எடுத்து போடும். மூல வியாதிகளை சுகமாக்கும். இரத்த போக்குகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆஸ்மா வியாதிகளை சுகமாக்கும். சயரோக வியாதிகளை சுகமாக்கி போடும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பலவீனங்களையும் உங்கள் நாமத்தினால நீக்கி போட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாம் 2 கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விசுவாசிப்போம். ஆண்டவர்
உங்கள் நடுவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள், உங்களுக்கு ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.